Taste the Daily. தேவர் பெருமான் திரைப்பட குழுவினர் கோவை சுந்தராபுரத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இத்திரைப்படத்தின் தயாரிப்பாளர் SSR சத்யா, தேவர் பெருமகனாக நடித்த நடிகர் பஷீர் மற்றும் இயக்குனர் அரவிந்த் ராஜ் உள்ளிட்ட படக்குழுவினர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். முன்னதாக சுந்தராபுரம் பகுதியில் அமைந்துள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மற்றும் படக்குழுவினர் கூட்டாக மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். மேலும் படக்குழுவினர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு பிரம்மாண்ட மாலை அணிவித்து மரியாதை செய்ததை அடுத்து படக்குழுவினருக்கு பொன்னாடை அணிவித்து திரைப்படம் வெற்றியடைய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வாழ்த்துக்களை தெரிவித்தார். பண்ருட்டியில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. மாளிகை மேடு, அரசடிக்குப்பம், காட்டுக்கூட்டலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற பிரச்சாரத்திற்கு மாவட்ட செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமை வகித்தார். இப்பிரச்சாரத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் மாலதி, கள்ளக்குறிச்சி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் வினோத், முகையூர் மேற்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜெயசூர்யா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசுப்பிரமணியன், மாவட்ட பொருளாளர் தேவநாதன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராஜசேகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் அதிமுக பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான IS இன்பதுரை, கழக சிறுபான்மை பிரிவு செயலாளர் அப்துல் ரஹீம், கழக அமைப்பு செயலாளர் திருவேற்காடு ப. சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர். இதில் மாவட்டம், பகுதி மற்றும் வட்ட கழக நிர்வாகிகள், பிற அணி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் புழலில் MGR மன்றத்தில் இலவச கணினி பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு மத்திய அரசின் சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 24வது வார்டு வட்ட செயலாளர் விஜயன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான மாதவர் மூர்த்தி கலந்து கொண்டு இலவச கணினி பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு மத்திய அரசின் சான்றிதழ்களை வழங்கினார். அப்போது பேசிய அவர், பெண்களின் கல்விக்கு வழிவகை செய்தவர் புரட்சித் தலைவி அம்மா என புகழாரம் சூட்டினார். இதில் MGR இளைஞரணி துணை செயலாளர் இன்பராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே உள்ள நாகமநாயக்கன்பட்டியில் அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. வெள்ளக்கோவில் ஒன்றிய கழக செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் NSN நடராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினர். பிரம்மாண்டமாக நடைபெற்ற தொடக்க விழா பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் அதிமுக வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய கழக செயலாளர் மகரிஷி மனோகரன் மற்றும் நகர செயலாளர் ஆனந்தன் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கழக அமைப்பு செயலாளர் துரை செந்தில், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல துணைச் செயலாளர் ரித்தீஷ், வேலூர் புறநகர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் தண்டபாணி ஆகியோர் கலந்து கொண்டு பொறுப்பாளர்களுக்கு தேர்தல் தொடர்பான ஆலோசனைகளை வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தேனி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் STK ஜெக்கையன் தலைமையில் புதுப்பட்டியில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளரும் தேனி மேற்கு மாவட்ட வாக்குச்சாவடி மைய பொறுப்பாளருமான பாப்புலர் முத்தையா கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக MP தம்பிதுரை தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 43 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய வளர்ச்சி திட்ட பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டன. ஒன்றிய கழக செயலாளர் ஜெயபால் ஏற்பாட்டில் பெருக்கோணப்பள்ளி ஊராட்சியில் 18 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய சமுதாய கூடம் அமைப்பதற்கான பணிகளை அதிமுக MP தம்பிதுரை தொடங்கி வைத்தார். அதேபோல் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் குண்டூர் கிராமத்தில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் பல்நோக்கு கட்டிடம் மற்றும்
15 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய சமுதாய கூடம் அமைப்பதற்கான பணிகளையும் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வுகளில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதிக்குட்பட்ட கீரமங்கலம் கிராமத்தில் 11,50,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட ரேஷன் கடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்ட புதிய ரேஷன் கடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவன் திறந்து வைத்தார். ஒன்றிய செயலாளர் நவநீத கிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் கூட்டுறவு சர்க்கரை ஆலை சங்க தலைவர் பாலச்சந்தர், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன், கழக அம்மா பேரவை துணை செயலாளர் அருளழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவை அருகே சாலை விபத்தில் சிக்கியோரை மீட்ட அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். கோவை புதூரைச் சேர்ந்த சூரிய நாராயணன் மற்றும் அவரது மகன் ஆகாஷ் ஆகியோர் புட்டுவிக்கி சாலையில் பயணித்த இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சூரிய நாராயணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பலத்த காயமடைந்த அவரது மகனை மீட்ட முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகம் தண்டராம்பட்டு தெற்கு ஒன்றியத்தில் வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தில் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல துணை செயலாளர் ரித்தீஷ் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். ஒன்றிய செயலாளர் அருள்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் நாராயணன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி பரம்பூரில் இலவச கண் மருத்துவ முகாமை முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் துவக்கி வைத்தார். CVB அறக்கட்டளை, மதுரை வேலம்மாள் கண் மருத்துவமனை மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் ஆகியவற்றின் சார்பில் இலவச கண் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. இதில் திரளான பயனாளிகள் கலந்து கொண்டு சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்றனர். இதில் ஏராளமான பயனாளிகளுக்கு முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கரின் சொந்த செலவில் கண்ணாடிகள் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ளாட்சிகளில் நியமன உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதில் முறைகேடு நடப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார். அரக்கோணம் அருகே தமிழ்நாடு பட்டதாரி மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய அரக்கோணம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவி, ஊரக உள்ளாட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் நியமன உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதில் முறைகேடு நடைபெற்று வருவதாகவும், திமுக அமைச்சர் காந்தி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதி தலைவர்கள் அரசாணை விதிமுறைகளை பின்பற்றாமல் தங்களுக்கு சாதகமானவர்களை பிரதிநிதிகளாக நியமித்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்.